இன்னைக்கு அமைச்சர் ராஜ்மோகன் இருக்கார் இல்லையா, அவர் வாட்டில் உட்காந்துக்கிட்டு ஏதோ மேடைகளில் இன்ட்ரடக்ஷன் கொடுத்து தெரிஞ்சார். அவர் அந்த வேலையை விட்டு வந்திருக்கலாம். அந்த ஆளை கூப்பிட்டு வந்து கல்வித்துறை அமைச்சராக்கி அந்த ஆள் எதுக முனையாக நல்லா பேச முடியுன்றக்காண்டி எதையாவது பேசி தெரியுறாரு. அந்த ஆள்கிட்ட இன்னைக்கு பத்திரிகையாளர் கேட்குறாங்க, ஏங்க பரந்தூரில் வாங்க நிலைமை இருக்குது, ஓகே அது கேன்சல் பண்ணிட்டீங்க, அதை திரும்ப கொடுப்பீங்களா, அந்த இடத்த என்ன பயன்படுத்த போகிறீங்க அப்படி கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு பதில் ஒன்று ஆரம்பிச்சு, எல்லா நேரமும் இதே தான் பதில் ஒன்று ஆரம்பிச்சு எங்கிட்டு போய் நிப்பாட்டுறா அவருக்கு தெரியாது, எதையாவது எதுக்கு முனையாக பேசிட்டு போகிறது. அதில் என்ன சொல்கிறாரு, இதுதான் முதல் படி. சரி பாருங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த மேடை பேச்சாளர்கள் ஒன்று வரும் எதையாவது எமோஷனலை கிளப்பி விடுறதுக்கு. அதே மாதிரி இதில் ஒரு விவசாயத்திலிருந்து விவசாய நிலத்தை வாங்குறது தாயிட்டிருந்து குழந்தைய பிடுங்கிறதுக்கு சமம். இந்த மாதிரி மேடையில் பேசி பேசி இந்த தமிழகம் ஏதாவது கெட்டு குட்டிச்சோரா போச்சுன்னா எது முதல் காரணம் தெரியுமா, இந்த மேடையில் இப்படி பேசி தெரியாம பாரு, இவங்களை ரசிக்கிறதா காரணம். அந்த நிலத்தை விவசாயத்தை கொடுத்தியா, அதை தானே கேட்குறாங்க. கேட்ட கேள்வி போய் சொல்லி கொடுத்துட்டியா விவசாய நிலத்தை, விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, கொடுத்துரு. அதுக்கு பதில் வரல. முதல்ல இது யாருக்கும் என்ன பதிலே தெரியாம குழம்பி தீரணிங்க கேட்டா 3000 கோடி உள்ள போட்டு கிடக்கு. அது என்ன ஆக போன்னு யாருக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. நீ சொல்ற அப்ப விவசாய நிலத்தெல்லாம் வித்தவங்க, அந்த நிலத்தை வித்தவங்களாம் குழந்தை வித்தாங்களா, என்ன பேசுற, அறிவு இருக்குதா? இது வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துச்சு, அதுக்கெல்லாம் நிலங்களை வித்தவங்கலாம் குழந்தைய வித்தது சாமா. சரி திரும்ப குழந்தைய கொடுத்துருவோம், திரும்ப ஏதாவது ஒரு இடத்துல வாங்க அதான் பேசுவேன். இந்த எதுகை மோனை வசனம், இந்த அது ஸ்டேஜில் உட்காந்து பேசுகிற கவிதைகள், இதுக்கே மயங்கிட்டு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இது ஏதோ பெரிய கருத்தியல் மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது, படித்தோம் படிப்பறிவில் தான். இதற்கு இடையில இதுக்குள்ளே திரும்பவும் நான் வரேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆளை பிடிக்க வேண்டியிருக்கு. அது என்ன, அமைச்சர் கீர்த்தனம். இது வாயை வச்சு சும்மாவே இருக்காது போல இருக்குது. சட்டமன்றத்தில் உட்காந்து நன்றி தெரிவிக்குது யாருக்கு, விஷ்ணு என்னை சிவகாசி தொகுதியில் சரியாக தேர்வு செஞ்ச விஷ்ணு ரெட்டிக்கும் ஜான் ஆரோக்கியசாமியும். விஷ்ணு ரெட்டி எவன், இந்த ஊருக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம், இந்த சட்டமன்றத்துக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம், அவன் தான் பேசுவேன். என்ன இந்த விஷ்ணு ரெட்டின்றவன் இந்த ஊரையே ஆள்றான், இருக்கிற போலீஸ் துறையிலேருந்து எல்லா பேத்துக்கும் அவர் தான் தாதா. அந்த மாதிரி ஒரு உயரத்தில் விஷ்ணு ரெட்டியை வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த ஆளை புகழ்ந்து நீங்க சட்டமன்றத்தில் பேசுறீங்க. அந்த விஷ்ணு ரெட்டியில் என்ன நடந்திருக்கு, நேத்து இன்னொரு தொழிற்சாலை தமிழகத்துக்கு போயிடுச்சு, தமிழகத்துக்கு வர வேண்டிய தொழிற்சாலை சுஸ்லான் குரூப் 10,000 கோடி எங்கே, ஆந்திராவுக்கு தான், ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அதுக்கு எவிடன்ஸை பாருங்க, அதுக்கு இந்த ஆதாரம் காட்டுறேன், அதை பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த குறிப்பிட்ட நிறுவனம் 2018 தமிழகத்தில் தூத்துக்குடி பகுதியில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துச்சு. அப்ப இருந்து இப்போ வரைக்கும்